முஸ்லிம் சமூகத்திற்கு வேறு வழி இல்லை. வக்ஃபு வாரிய திருத்தச் சட்ட மசோதாவை எதிர்த்து போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை என்று கர்நாடகாவினுடைய முதலமைச்சரான சித்தராமையாவினுடைய அரசியல் செயலாளராக இருக்கக்கூடிய நசீர் அகமது தற்போது தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரும் வணக்கம். முஸ்லிம் சமூகத்திற்கு வேறு வழி இல்லை. வக்ஃபு வாரிய திருத்தச் சட்ட மசோதாவை எதிர்த்து போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை என்று கர்நாடகாவினுடைய முதலமைச்சரான சித்தராமையாவினுடைய அரசியல் செயலாளராக இருக்கக்கூடிய நசீர் அகமது தற்போது தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த மக்களும் இந்த மசோதாவை எதிர்த்து போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்று கூறியிருக்கிறார் தற்போது நசீர் அகமது. அவர் அதோடு மட்டும் நின்று விடாமல் இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிறுபான்மையினரை மட்டுமே ஓரம் கட்டி இந்தியாவிலிருந்து விரட்டி விடலாம் என்கின்ற எண்ணங்கள், ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியரை இந்தியாவிலிருந்து துரத்தி இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றிவிடலாம் என்கின்ற எண்ணத்துடன் தான் தற்போதைய மத்திய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்களை பற்றி அவர் பேசும் பொழுது, இதற்காக ஒரு சிறு குழு நாங்கள் அமைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினுடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி, இஸ்லாமிய சமூகத்தினுடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி எப்படி இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவை செயல்முறைக்கு கொண்டு வராமல் இருக்கலாம், எப்படி மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவது, அதன் பின்பு தங்களுடைய கோரிக்கைகள் தங்களுடைய உரிமைகளை பற்றி அந்த குழுவில் விவாதித்து மத்திய அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதற்கான ஒரு குழுவை அமைக்கவிருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய அரசாங்கத்திடம் இவர்கள் கேட்டுக் கொள்ளும் பொழுது, நீங்கள் இதே போன்ற விஷயங்களை நிர்ணயிக்கும் பொழுது எங்கள் கூட்டத்திலிருந்து ஒரு நபரை கண்டிப்பாக உங்களுடன் வைத்துக் கொண்டால் அதில் மேலும் பல விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்கு உதவும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இந்த குழுவில் பல விஷயங்கள் பேச இருக்கிறார்கள். ஆணவ கொலைகள், மத சுதந்திரம், சீரான சிவில் சட்டங்கள் போன்றவைகளை கண்டிப்பாக கடுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் இவர்கள் முன்வைக்கப் போகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார் அகமது நசீர். இப்போ நசீர் அகமது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பாஜக தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அல்லது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களை ஓரம் கட்டி அந்த மாநிலத்தை ஒட்டுமொத்தமாக இந்து மாநிலமாக மாற்றிவிடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறைகளை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அங்கே ஒவ்வொரு மாதங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தவோ அல்லது வேறு ஏதாவது வன்முறை சம்பவங்கள் நடப்பதற்கோ மிக முக்கிய காரணமாக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதனால் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மத்திய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டி அவர்களுக்கு அளிக்க வேண்டிய பல திட்டங்கள் அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடஒதுக்கீடை ரத்து செய்வது, அவர்களுக்கு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்வது போன்றவர்களை நிகழ்த்தி சிறுபான்மையினருக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இங்கிருந்து ஓட விடுவது, அவர்களுடைய கடைகளை அடித்தொழிப்பது, அவர்களுடைய வீடுகளை இடித்து தள்ளுவது போன்ற செயல்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. கேள்வி கேட்க நாதியற்று கிடக்கக்கூடிய இவர்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று பார்த்தால், அந்த அரசாங்கமும் இவர்களை போலி வேடம் கட்டி ஒட்டுமொத்தமாக மிதித்து வெளியே தள்ள பார்த்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு சில சமூக விரோதிகள் குறிப்பாக தங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு உதவாமல் பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த அரசாங்கத்துடன் இணைந்து அதே மக்களை, தங்கள் சமுதாய மக்களை பழித்துச் சொல்லக்கூடியது நாம் கண்முன்னால் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். என்னவாக இருந்தாலும் குளிர்கால கூட்டத்தொடரின் போது வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்துவோம் என்று பாஜக கங்கணம் கட்டியிருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த திருத்தச் சட்டத்தை செயல்முறைப்படுத்தக்கூடாது என்பதற்காக குழு அமைத்து அதை மத்திய அரசாங்கத்திடம் பேசப் போவதாக இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.